எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாட்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ பச்சரிசி மாவு ஜலிச்சு வச்சிருக்கேன். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிண்டிக்கலாம். மத்தை வச்சு கிண்டிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே இறக்கிட்டு நல்லா கிண்டணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அழுத்தமாக மிக்ஸ் பண்ணணும். ஆறட்டும். ஆறிட்ட பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி இருந்த மாவில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தமாக பிசையணும். லைட்டாக சூடாக இருக்கும். இந்த லைட்டாக சூடாக இருக்கிறச்சியே நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணணும். பச்சரிசி மாவு கொஞ்சமாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் ஒட்டுற போல இருந்தால் பச்சரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 உருண்டை பிடிச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக மசிச்சு பிசையணும். பேடா போட்டுக்கலாம். சின்ன சின்ன பேடாவாக போட்டுக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் பேடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவி இந்த மாதிரி எடுத்து நல்லா மசிச்சு உருண்டையாக செய்யணும். இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சுட்டு பச்சரிசி மாவில் பிரட்டி இந்த மாதிரி திரட்டிக்கணும். அழுத்தமாக திரட்டக்கூடாது. மேலாட்ட திரட்டுனா நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மூடி இருந்தால் ஷேப்காக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி கொஞ்சமாக மாவு தூவி
இந்த மாதிரி திரட்டணும். அப்போ தான் நல்லா ஷேப்பாக வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். கட்டிங் மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் லைட்டாக சூடாக இருக்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி எல்லாமே திரட்டாச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மெலிசாவும் இருக்குது பாருங்கள். தோசைக்கல் நல்லா சூடாகணும். இப்போது தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது சப்பாத்தி சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சரிசி சப்பாத்தி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே போல் எல்லாமே சப்பாத்தி செஞ்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சரிசி மாவு வச்சு இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு பீஃப் தொக்கு செஞ்சுருக்கேன். பீஃப் தொக்கு வீடியோ முதல்லையே அப்லோடு பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா ஏஆர்டி கிளாசிக் கிச்சனில் பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.